அல்லாவின் மாபெரிய அருளால் சிறப்புக்குரிய காலங்களில் வெள்ளிக்கிழமை ஒரு பாக்கியமான நாள். இந்த பகல், இந்த இரவை சாலிஹீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு கால் மரணம் சம்பவிப்பதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை பகலாகவோ இரவாகவோ ஆக்கிவை என்று கேட்டார்கள். ஏன்? அந்த இரவுக்கும் பகலுக்கும் தனி மாட்சிபம் உண்டு, தனி அருளும் உண்டு, பரக்கத்தும் உண்டு. அப்படிப்பட்ட பரக்கத்தான காலங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் வருகிற வெள்ளிக்கிழமை அல்லாஹ் இந்த நாளை எப்போதும் நாம் கண்ணியமாக எடுக்க தௌஃபீக் செய்வானாக. இங்கே பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கிற எங்கள் பிள்ளைகள் பல வெள்ளிக்கிழமை ஜும்மா கிடைக்காமலும் போகிறது. சூழ்நிலைகளால் அங்கே தொழுகிற வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காமலும் போகிறது. அங்கே சில நேரங்களில் நேரங்களும் கிடைக்காமல் போகிறது. கொஞ்சம் கவனம் வைத்தால் அதில் ஒரு பெரிய பரக்கத்து ஏற்படும். தொடர்ந்து 3 ஜும்ஆவை விட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து 3 ஜும்ஆ விடப்பட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? எனவே வெள்ளிக்கிழமை பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் இருக்கிற இடங்களில், போகிற இடங்களில், பிரயாணங்களில் ஜும்மா நிறைவேற்றுவதில் நமது கவனம் இருக்க வேண்டும். ஜும்மாவில் அசட்டையாகுவதோ, கவனம் இல்லாமல் போவதோ, சிறு வயதிலேயே அதனுடைய கவனத்தை அதிகம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கல்லூரிகளில் படிக்கிற இளைஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாம் எப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்கிறது, பக்கத்தில் மஸ்ஜித், போகிற சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் ஜும்மாவை விட்டால், அதை லொஹராக தொழுதால் அது மிகப்பெரிய இழப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். அதேபோல் ஜும்மாவை வேறு வேறு காரணங்களுக்காக நாங்க பயணத்தில் இருக்கிறோம், அதனால தொழ முடியல என்றெல்லாம் சொல்கிறவர்கள் உண்டு. பயணம் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. பயணத்தில் நிறைய அனுமதி. நாளை 2 ஆக்கலாம், பிரயாணங்களிலே லொஹரையும் அசரையும் ஷாஃபி மதுஹபிலே இணைத்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்யலாம் என்றெல்லாம் அனுமதிகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் சூரியன் மேலே ஏறிய பின்னால் ஜும்மா தவறி போகிற அளவிற்கு பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இருக்கிறது. பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்று இருக்கிறது. ஜும்மா தவறும் நிலைக்கு போய்விடாதீர்கள். எனவே போகிற இடங்களில் ஜும்மாவின் மீது ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், இந்த சமூகத்திற்கு தரப்பட்ட பாக்கியம். ஜும்மாவை தொழுகிறவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மன்னிக்கப்படுகிறார்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் அந்த ஜும்மா கடந்த நாட்களில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க காரணம் என்றார்கள். இந்த வாரத்தில் நடந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஜும்மா காரணம். அப்படியானால் அந்த ஜும்மாவில் கவனம் குறைவாக இருப்பதும், இன்னும் பல பேர் ஜும்மாவுக்கு வர்றவங்க காலதாமதமாக, ரொம்ப லேட்டாக, இமாம் ஹுத்பா முடிக்கிற வரைக்கும் பிந்தி வருகிறவர்கள் வருத்தத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய கைசேதத்திற்கும் உரியவர்கள். 2 ஹுத்பா மகாம ரக்காத்தைன், ஜும்மாவின் 2 ரக்காத்திற்கு சமம். 4 ரக்காத்து தான் லொஹர். ஜும்மா 2ஆக மாற்றப்படுகிறது. அதிலே 2 ஹுத்பாவை கொடுக்கிறோம். அந்த 2 ஹுத்பா 2 ரக்காத்துக்கு சமம். ஜும்மாவிலேயே மஸ்பூக்கா தொழுறவங்க, 1 ரக்காத்து போய் 2ஆம் ரக்காத்துல சேர்றவங்க, ஜும்மாவை ரொம்ப பிந்தி ஓடி வர்றவங்க ரொம்ப இழப்புக்குரியவர்கள் என்றும் சொல்வேன். வாரம் ஒரு நாள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை நீங்கள் இப்படி வீணாக்குவதா? இன்றைக்கு குளிப்பது கூட பாக்கியம் தெரியுமா? முன்னனாக ஜும்மாவுக்கு வருவது பாக்கியம். நல்ல ஆடை உடுத்துவது சுன்னத், நறுமணம் பூச வேண்டும், எண்ணெய் வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நாளுக்காக ஒரு வரையறையை தந்தார்கள். நல்ல டிரெஸ் அணியுங்கள், குளித்து விடுங்கள், நறுமணம் பூசுங்கள், முந்தியே வந்து விடுங்கள். முந்தி வருவீர்களா உங்கள் நன்மை அதிகம். 2வது வருபவர்கள் அதை விட நன்மையில் குறைகிறார்கள். ஹுத்பாவிலே இமாம் கால் வைத்தால் இங்கே நன்மைகளை பதிவு செய்கிற மலக்குகள் கூட இனி வருபவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் தருவதில்லை. அவங்க ஹுத்பாவுக்கு தயாராகுவார்கள் என்று நபி பெருமானார். இப்ப வர்றவங்களுக்கு பேர் எழுதுறது மலக்குமார்கள்,
ஹுத்பாவுக்கு இமாம் கால் வைத்த பின்னால் அவர்கள் பதிவேட்டை நிறுத்துவார்கள். அப்போ ஹுத்பாவில் ஏறின பின்னால வந்தவங்க ஜும்மாவை என்ன சொல்வது? எனவே ஒரு பாக்கியம், பயன்படுத்துங்கள். வாரம் ஒரு நாள், இதையும் குறையுடைய நாளாக ஆக்கிவிடக் கூடாது, எதிர்பார்க்கப்பட்ட நாளாக ஆக்க வேண்டும். மனமாக, மங்களமாக, மகிழ்ச்சியாக ஜும்மாவை நோக்கி நாம் வருவது அல்லாஹ்வுக்கே பிரியமான ஒரு செயல். அப்படி ஒரு நல்ல காரியத்தை எந்த வகையிலும் நாம் குறைபட்டதாக தொழுகிறவங்க முந்தி வரணும். இனி வெளியில போறவங்க அங்கங்க அதை பாதுகாக்கணும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் படிக்கிற நமது வீட்டு பிள்ளைகள் ஜும்மா மிஸ் ஆகாமல் என்ன செய்யலாம், எப்படி இருந்தால் மிஸ் ஆகாது, எங்கே படித்தால் மிஸ் ஆகாது என்பதெல்லாம் நமது கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஜும்மா அசால்ட்டாக விடுபடுகிறது என்று நீங்கள் நினைத்தால் எத்தனை ஆண்டுகள் விட்டு போகிறது. அதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்களோ அங்கே ஜும்மாவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டும். படிப்பு வரவேற்கப்படுகிறது. அதற்காக என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளை, ஷரியத்தின் ஆழத்தை, பரக்கத்தின் ஜும்மாவை இழந்துவிடக் கூடாது. இதில் மிகுந்த கவனம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக.